திருச்சிற்றம்பலம். வளங்கிளரும் மண்டங்கள் அனந்த கோடி வாழும் உயிர்கள் கடலின் மணலும் மாற்றா உளம் குளிர உய்ந்தோர்க்கு தக்கதேயா உயிர் துணையில் உயிர் துணை இல்லா உயிர்க்கு தக்கதேயாய் அத்தளர்ந்தொருவர் உண்டியால் வருந்த வண்ணம் சைவநாயகனாய் ஐயாருடையநாதன் அளந்தபடி இருநாளி நெல்லும் கொண்டே அறம்பளத்த அன்னை பதம் சென்னி வைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல தில்லைக்கூத்தப் பெருமானையும் சிவகாமி தாயாரையும் அடியேனுடைய உள்ளக்கமலத்திலே இருத்தி குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் பணிந்து ஏற்றி ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் நல்வழி காட்டிய ஞானியர் பெருமக்கள் அனைவருடைய திருப்பாதங்களையும் பணிந்து ஐயாரப்பருடைய திருப்புராணத்திலே, அதாவது திருவையாற்று புராணத்திலே வரக்கூடிய பாடல் ஒன்று அற்புதமான பாடல். வளங்கிளறு அண்டங்கள் அனந்த கோடி, அத்தனை வளங்களும் கிளர்ந்து எழுந்து பொழிந்து விளங்கக்கூடிய அனந்த கோடி, அற்புதமான வசனம். அண்டங்கள் எல்லாம் அனந்த கோடிக்கணக்கா இருக்காம். நமக்கு தெரிஞ்சது இந்த பூமி மட்டும்தானே, வேற என்ன தெரியும்? இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான அண்டங்கள் எல்லாவற்றுக்கும் குறையாத வளங்களை அள்ளித்தரக்கூடிய அந்த அண்டங்களிலே வாழுகின்ற உயிர்கள் எத்தகையதென்று பார்த்தாலாம் 7 கடலின் மணலும் ஆற்றாதாம். 7 கடல்கள், 7 கடல்களின் அடியே விரிந்திருக்கக்கூடிய பறந்திருக்கக்கூடிய அந்த சாகரத்து மணலை எண்ணி பார்த்தா அவ்வளவு உயிர்கள் இந்த அண்டங்களிலே பிறந்து இறந்து போயிட்டுது, வாழ்ந்து கொண்டிருக்கு. இத்தனை உயிர்களும் உள்ளம் குளிர உய்ந்தோர்க்கு தக்கதேயாம். அதாவது இந்த அண்ட சராசரங்களிலே இந்த 7 கடல் அளவு மண்ணை அள்ளி எண்ணி பார்த்தால் எண்ண முடியாது. யாரால முடியும்? ஒரு கையளவு மண்ணிலேயே எத்தனை மண் இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. 7 கடல் அளவு மண் எப்படி சொல்ல முடியும்? நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உயிர்களை கொண்ட இந்த அனைத்து அண்டசராசரங்களையும் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள் உள்ளம் குளிரும்படி பெருமான் அருள் செய்கிறானாம். தக்கவாறு அந்தந்த ஆன்மாக்களுக்கு எது எது வேண்டுமோ அவற்றை எல்லாம் பார்த்து பார்த்து அருள் செய்கிறானாம். உயிர் துணை இல்லா உயிர்க்கு தக்கதையா, எந்த ஒரு உதவியும் இல்லாத உயிருக்கு கூட நான் இருக்கிறேனப்பா, நீ ஏன் கவலைப்படுற? நாங்க கணவர் சொல்லுவோம், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லைண்டு. ஏன் அந்த யாருமே இல்லை என்ற வசனம்? ஐயாரப்பர் இருக்கின்ற பொழுது, எம்பெருமான் ஈசன் இருக்கின்ற பொழுது எனக்கு யாரும் இல்லை என்று எந்த ஆன்மாக்களும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் வெறும் வார்த்தை கிடையாது, அற்புதமான வரிகள். ஆன்றோர்கள் மொழிந்தவை அற்புதமான மொழிகள். திக்கற்று போய் உறவற்று நிற்கின்ற, அதாவது உற்ற நண்பனோ சுற்றம் சூழலோ தாய் தந்தையோ ஆறுமற்ற நிலையில இருக்கிறவனுக்கு கூட அங்கு யார் வருவான் என்றால் பெருமான் தான் வருவான். இறந்து போகின்ற பொழுது, கொண்டு போகிற பொழுது அங்க யாருமே வர முடியாது. இந்த ஆன்மாவை கூட்டி செல்ல பெருமான் தான் வர வேணும். அப்படிப்பட்ட உயிர்களுக்கு தாயாக, தந்தையாக, உற்ற நண்பனாக, நல்ல துணைவனாக பெருமான் கூடவே இருக்கின்றான். தளர்ந்து
ஒருவர் உண்டியால் வருந்தா வண்ணம். இந்த சராசரங்கள்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் தளர்ந்து வாடி உண்டியால் வருந்தா, அதாவது உண்பதற்கு உணவுந்து வருந்தாத வண்ணம். இதற்கு நல்ல ஒரு உதாரண கதை சொல்லுவார்கள். எங்கட ஆக்கள் கடவுளை தேடி ஆலயத்துக்கு ஆலயம் தோறும் நாங்கள் ஓடி செல்வோம். வீட்டு வாசல்ல சில வேளை பெருமான் வந்து நிற்பார் ஒரு மானிட வடிவத்தில். எங்களுக்கு தெரியாது அவர் எம்பெருமான் தான் வந்து நிற்கிறாருண்டு. சிதம்பரத்திலே ஒரு சமயம் அங்கே கூடியிருக்கின்ற அடியார்களை பார்த்து ஒரு வயதானவர் நினைத்தாராம், காலம் முழுக்க நான் கஷ்டப்படுறேன், இந்த சிதம்பர திருவீதியிலே இருக்கிற அடியார்களோடு போய் நானும் அடியாராக இருந்தால் என்னுடைய பசியை போக்கிக் கொள்ளலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைத்து அங்கேயாவது பெருமான் எனக்கு வந்து அருள் செய்வான், நான் நல்லா வந்துடுவேன் என்று நினைச்சு போய் அந்த சிதம்பர வீதியில இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்திலே இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்களோடு அடியாரோடு அடியாராக இவர் இருந்தாராம். அங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் ஆடிப்பாடி பெருமானை பாடுவதும் பணிவதும் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை உண்பதுமாக அவர்கள் ஆனந்தமாக வாழ்கிறார்கள். இந்த மனமெனும் குரங்கு எங்களை நிம்மதியாக இருக்க விடாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதே போல கடவுள் கண்முன்னே வந்து நின்றாலும் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு மாயை வேலையில பின்னப்பட்டு போய் இருப்போம். அப்ப இந்த அடியவர் ஒரு நாள் என்ன செய்கிறார் என்றால், பெருமான் நிறைய நாளாச்சு, எனக்கு ஒரு நாள் கூட வந்து காட்சி தர இல்லையே, எனக்கு ஒன்றுமே அருள் இல்லையே, உண்பதற்கு உணவு, உறங்குவதற்கு நல்ல இடம், அணிவதற்கு ஏதோ சிவனடியார்கள் என்று அங்கே சிவனடியார்களுக்குரிய உடைகள், இது எல்லாம் கிடைக்கிறது, வேற என்ன வேணும்? எங்களுடைய பேராசையினாலே நாங்கள் நிறைய வேணும் என்று நினைக்கிறோம். அப்ப இவர் போய் ஒரு திருவீதியிலே கிடக்கிறார். அன்றைக்கு பெருமான் இவரை சோதிக்க புறப்படுகிறார். அன்றைக்கு முழுக்க இவருக்கு உணவு கிடைக்காம இருக்கிறார். 2ஆம் நாள் அப்படி ஆச்சு, உணவு கிடைக்கல, வாடி வதங்கி போய் படுத்திருக்கிறார். 3ஆம் நாள் பெருமான் ஒரு வணிகர் வடிவிலே அந்த திருவீதியிலே அந்த பொற்பாதம் பட நடந்து வருகின்றார். வந்து வாடி சோர்ந்து களைப்புற்று ஒரு ஓரமாக படுத்திருந்த அவரடிக்கு ஒரு பொதிசோறும் கொண்டு நிறைய பலகாரங்கள் சிற்றுண்டிகளோடு பெருமான் அங்கு வருகிறார். வந்து அவரை தட்டி எழுப்புறார். அப்பா எலும்பு 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 எலும்பு. அப்ப இவர் எரிச்சல் என்ன செய்யறாருண்டா, கண்ணை கூட திறந்து பார்க்கல, படுத்திருந்தபடியே சொன்னாராம், சீ போ அங்கால, கடவுள் உண்டு எல்லாரும் சொல்றாங்க, நான் கடவுளை காண இல்லை, அவன் எனக்கு அருள் செய்யவும் இல்லை, அவன் என்னட்ட வரவும் மாட்டான், இதெல்லாம் சும்மா பொய்க்கதை, நானும் இதை நம்பி இந்த தில்லையில வந்து இருந்த நித்தின காலமா எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, கண்மூடிக்கொண்டு நாங்கள் இருக்கிற பொழுது எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, கண்ணுக்கு முன்னால பெருமான் வந்து நிற்கிறான்னா கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும் உண்டு, அவர் என்னத்தை கொண்டு வந்திருக்கிறாருன்றதையும் கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும். அப்ப முன்னால வந்திருக்கிற பெருமான், இல்லையப்பா உனக்காகத்தான் நான் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன்டா, நீ யாருன்னே தெரியாது, நீ என்னத்தை கொண்டு வந்திருக்கிறான்னு தெரியாது, எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி அவருடைய கோபம் சினம் அந்த மாய வேலையிலே அவருடைய பிறவி துன்ப நோய் கர்ம வினை அவரை விடவில்லை. அப்படியே படுத்திருந்து உதாசீனமாக சொல்லிவிட்டு போறார். சரி பரவாயில்லை, நீ இதை எடுத்துக்கொள், நான் சென்று வருகிறேன் என்று அவர் கொண்டு வந்ததை பெருமான் என்ன செய்கிறார், அவர் அடியிலேயே அந்த உணவு பொட்டலத்தையும் தின்பண்டங்களையும் எல்லாவற்றையும் வைத்து விட்டு பெருமான் சென்று மறைந்து விடுகிறார். சென்று விட்டால் அவ்வளியால் வந்தவர்கள் பார்த்தார்கள், இவன் இப்படியே உறங்கிக் கொண்டே இருக்கிறான் என்று. போறவர்கள் வாரவர்கள் சாதாரணமாக விடுவார்களா? சும்மா ஒரு பேப்பர் கிடந்தாலே இது என்ன கிடக்குன்னு எடுத்து பார்ப்பார்கள். பொட்டலத்தோட இருக்கிறத எடுத்து பார்க்காம விடுவார்களா? எடுத்து பார்த்தார்கள், அங்கே பொன்னும் மணியும் ரத்தினங்களாக எல்லாம் மாறி போயிருந்தன. அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக பெருமான் அந்த திருவேதிக்கு வந்தான். உணவு கொண்டு
வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் எழும்பவில்லை, உதாசீனம் செய்தார், சீபோ என்றார். பெருமான் மறைந்து விட்டான். கடைசியில அவருக்கு உணவும் கிடைக்கல. அவருக்கு நல்வாழ்வுக்கு கிடைக்க இருந்த அந்த பொன்மணிகள் கூட வேறொருவனுக்கு கிடைச்சிச்சு. இப்படியாக 3 நாள் நடந்துச்சு. 3 நாளும் இதே போலதான் நடந்துச்சு. 4ஆம் நாள் மட்டும் அவரால் துப்புரவா முடியல. அந்த நிலையில பெருமான் அவரை தூக்கி எழுப்பி கண்ணை திறந்து பாருன்னு சொல்லி, நீ கண்ணை மூடிக்கொண்டே எனக்கு இத்தனை நாளும் பதில் சொல்லி கொண்டிருந்த, உனக்காக நான் எவ்வளவு பொருட்களைத்தான் கொண்டு வருவது, கொஞ்சமாவது நீ நிமிந்து பார்த்திருக்கலாம் இல்லையா? இப்படி கண்மூடித்தனமாக நீ வாழாதே. ஆகவே யாருக்கு எப்பொழுது எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தக்க சமயத்தில் கொண்டு வந்து ஓடோடி வந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் இந்த ஐயாரப்பர் தில்லைக்கூத்த பெருமான். இப்படிப்பட்ட பெருமான் இந்த உயிரினங்கள் உண்டி வருந்த வண்ணம் என்ன செய்கிறான் என்றால், தர்ம சம்பத்தினியாக, எங்களுக்கு தெரியும் காஞ்சியிலே அம்மையார் 32 அறங்களை வளர்த்தார் என்று. அத்தகைய சிறப்பு அனைத்தும் பொருந்தியது திருவையாறு. அங்கே தர்ம சம்பத்தினியாக, அறம் வளர்த்த நாயகியாக அந்த பாடலிலே, புராண பாடலிலே பாருங்கள். சைவ நாயகனை, ஐயாருடைய நாதனை, சைவத்தின் காவலனாக, சைவத்தின் தனிப்பெரும் முதல்வனாக இருக்கக்கூடிய பெருமான் ஐயாருடைய நாதன். அந்த பெருமான் அளந்தபடி, அந்த பெருமான் இட்ட கட்டளை, அந்த ஆணையை ஏற்று அங்கே இருக்கக்கூடிய அம்பிகையானவள் தர்ம சம்பத்தனி என்ற பெயரோடு அறம் வளர்த்து அன்னபதம் சென்னி வைப்பாம், அறம் வளர்த்த அன்னை பதம் சென்னி வைப்பாம் என்று அந்த புராண பாடல் அமைகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அறத்தை செய்த அந்த அன்னையினுடைய திருப்பாதங்களை எங்களுடைய சென்னி, அதாவது திருத்தலையின் மீது வைத்து வணங்குவாம் என்று சொல்லி அந்த புராண பாடல் அற்புதமாக அமைந்திருக்கிறது. எவ்வளவு சிறப்பு பாருங்கள்! திருவையாறிலே காஞ்சி புராணத்திலே பேசப்படுகின்ற காஞ்சி காமாட்சி அம்மைக்குரிய அத்தனை சிறப்புகளும் அந்த அம்பிகை எண்ணத்தை செய்தாலோ அந்த அறங்களை எல்லாம் இங்கே ஐயாறிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய தர்ம சம்பத்தினியாகிய அம்பிகையானவள் அடியார்களுக்காக, உயிரினங்களுக்காக செய்திருக்கிறார். இதனை இந்த ஐயாரப்பருடைய திருவையாற்று புராணத்திலே நாங்கள் அற்புதமாக காணலாம். இதற்கு ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்று அப்பர் பெருமான் கூறிய அந்த வாக்கு கிணங்க இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த கோயிலினுடைய 3ஆம் பிரகாரத்திலே தென்மேற்கு மூலையிலே நின்று வடக்கு நோக்கி, வடக்கு நோக்கினால், வடக்கு நோக்கி நின்று விபூதி பூசினாலோ, வடக்கு நோக்கி இருந்து நாங்கள் தியானம் செய்கின்ற பொழுதோ, சிவத்தியானம், அதாவது சிவனை நோக்கி முத்தி நிலையை விரும்பி செய்யக்கூடியவர்கள் இந்த வடதிசையை நோக்கி செய்வதுண்டு. விபூதி பூசுகின்ற பொழுது கிழக்கு அல்லது வடக்கை நோக்கி நின்று நாங்கள் விபூதி பூச வேண்டும் என்று சொல்லுவார்கள். அநேகமானவர்கள் கிழக்கை நோக்கி நின்று பார்த்து பூசுவது உண்டு. ஆனால் வடக்கு நோக்கி நின்று விபூதியை சிவசிவ என்று சொல்லி தரித்தால் அவர்கள் முத்தி நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது அதி அற்புதமான செய்தி. அதே போல இந்த ஐயாரப்பருடைய திருக்கோயிலின் 3ஆம் பிரகாரத்திலே தென்மேற்கு மூலையிலே நின்று வடக்கு நோக்கி ஐயாரா என்று ஒரு முறை கூறினால் 7 முறைக்கு அது ஐயாரா 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 என்று சொல்லி 7 முறை கேட்கும். அந்த அற்புதம் இந்த ஆலயத்துக்கு மட்டுமே உரியது. அது யாருடைய அருளினாலே என்றால், அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஐயாரப்பர் பெருமானுடைய திருவருளினாலே தான் இந்த அதிசயம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடியவர்கள், சென்று வந்தவர்கள் இந்த செய்தியை சிலர் அறிந்திருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். இனி செல்லக்கூடிய அடியார் பெருமக்கள் இந்த அருமையான ஒரு அதி அற்புதமான விடயத்தை
நீங்கள் கூறி பாருங்கள். பெருமானுடைய சன்னிதானத்துக்கு செல்கின்ற பொழுது அதனை கூறி பார்த்தால் திருவருள் நமக்கு உண்டானால் அது நம் திருச்செவிகளுக்கு கேட்கும் என்பது திண்ணம். இப்படிப்பட்ட சிறப்பும் மகிமையும் பொருந்திய இந்த திருவையாற்று திருத்தலத்தினுடைய பெயர் காரணம் என்ன என்று நாங்கள் முதல் பார்க்கணும். திருவையாறு என்று ஏன் வந்தது, திருவையாறு என்ற பேர் ஏன் ஏற்பட்டது என்று நாங்கள் பார்த்தால், இந்த திருவையாறு திருத்தலத்துக்கு நிறைய பேர் இருக்கிறது. திருவையாறு, ஐயாறு, பஞ்சநதம், பூலோக கைலாயம், செப்பேசர் கோயில், ஜீவன் முக்திபுரம், காவிரி கோட்டம் என்று பல பல பெயர்கள், ஏராளம் பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களுக்கு பின்னாலே ஒவ்வொரு புராண கதைகள் அல்லது செவிவழி கதைகள், கர்ணபரம்பரை கதைகள் நிச்சயமாக இருக்கின்றன. என்ன காரணத்தினால இந்த பெயர் உருவாகியது? அப்படி பார்த்தா அதற்கு ஒரு வரலாறு என்னவென்றால், இந்த ஏற்கனவே கூறிய பதிவிலே அடியேன் கூறியிருந்தேன், நந்தியம்பெருமான் அவதரித்த அவதார பூமி, அவதார தலம் திருநந்தியம்பெருமான் அவதரித்து அவதார தலம். இந்த நந்திதேவருக்கு இந்த ஐயாரப்பராகிய ஈசன் என்ன செய்தாராம் என்றால், கங்கை நீர், பிரம்மனுடைய கமண்டல நீர், கமண்டல நீர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அகத்திய பெருமான், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் என்று எல்லோருமே கையிலே ஒரு கமண்டலம் கொண்டு திரிவார்கள். அந்த கமண்டலத்திலே தீர்த்தம் இருக்கும். அகத்திய மாமுனிவர் காவிரி ஆற்றை கமண்டலத்துக்குள்ளே அடக்கி கொண்டு வரத்தான் விநாயக பெருமான் காக்கையின் வடிவாகி அந்த காவிரி வெள்ளத்தை பெருக்கெடுத்து ஓட செய்து விட்டார், தட்டி ஊத்தி விட்டார். அப்ப இந்த கமண்டல நீர், பிரம்மனுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த கமண்டலத்து நீர், கங்கை நீர், புனித கங்கையினுடைய நீர், அம்மையினுடைய கொங்கை நீர், அதாவது அம்பிகையினுடைய திருமுலைப்பால், மேகத்தினுடைய நீர், மழை நீர் புனிதமானது, பாவங்களை போக்கக்கூடியது என்று சொல்லுவார்கள். மழை நீரை எங்களுடைய முன்னோர்கள் பரந்த வெளிகளிலே பெரிய பாத்திரங்களை வைத்து சேமித்து எடுத்து வைத்துக் கொள்ளுவார்கள். அதை பல்வேறு தேவைகளுக்கு, மருத்துவ தேவைகளுக்கும் பயன்படுத்துவார்கள், வீட்டு தேவைகளுக்கும் பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் அதை பின்பற்றுகிறோம் என்பது ஒரு கேள்வி. அது ஒரு புறம் இருக்க, இங்கே இந்த ஐயாரப்பர் பெருமான் 5 வகையான நீரை பயன்படுத்துகிறார். அடுத்தது என்னவென்றால், நந்தியினுடைய வாய் நுரை நீர், கங்கை நீர், பிரம்மன் கமண்டல நீர், அம்மையினுடைய கொங்கை நீர், மேகத்திலிருந்து வருகின்ற அந்த நீர், ரிஷப நந்தியினுடைய வாய் நுரை நீர். இந்த 5 நீரினாலும் திரு நந்திதேவருக்கு அபிஷேகம் செய்வித்து, அப்படியே அபிஷேகம் செய்கின்ற பொழுது அந்த நீரானது ஓடிச் சென்று அந்த ஆலய சூழலிலே இருக்கக்கூடிய காவிரியோடு கலந்து கொண்டதாம். இப்படி கலந்ததினால இப்பொழுது நீங்கள் பிரித்து பாருங்கள், திரு ஐ ஆறு, காவிரி ஆறு, ஐ என்பது 5, திரு என்பது தெய்வீக தன்மைகள் எல்லாம் பொருந்திய 5 வகையான நீர்கள் இந்த ஆற்றுடன் கலந்தமையினால் திருவையாறு. எவ்வளவு அற்புதமான ஆழமான கருத்து பொதிந்த பெருமையும் மகிமையும் பொருந்தியது திருவையாறு தலம் என்று எம்பெருமானுடைய திருப்பாதங்களை அடியேனுடைய மனதிலே இருத்தி அமைகின்றேன். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையில்லா கலை ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ
சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். சிற்றம்பலம்.